நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க அப்படின்றது இப்போ மாற வேண்டும். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணீங்க அப்படின்னா, ஆண்டவர் மேல ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டேனப்பா, இன்னும் என்னப்பா ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபம் பண்றேன். ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம விசுவாசித்து, ஆண்டவரே நீர் ஏற்கனவே என்னை ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆசீர்வாதத்தின் பங்கு உள்ளவர்களாக நம்ம மாறி விடுகிறோம். ஆமென். நான் சுகமாக்கப்பட்டு இருக்கிறேன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு பொருளாதாரத்துல ஒரு தேவை இருக்கிறது அப்படின்னா, அந்த பொருளாதார தேவையை ஆண்டவரே நீங்க இனிமேல் நீங்க எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மாட்டேன்னு ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்களா? இல்ல ஆண்டவரே நீங்க ஏற்கனவே நான் ஆசீர்வதித்ததற்காக, என்னுடைய ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தில் நான் பங்குள்ளவனாய் இருக்கிறதற்காக, என் சத்தத்திற்கு நீர் செவி கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ல போறீங்களா?